ஜஹாங்கீருக்கு நூர்ஜஹான் மூலம் லாட்லி என்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒரு கட்டத்தில் ஜஹாங்கீர் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் நூர்ஜஹானிடம் கொடுத்துவிட்டு ஒரு கோப்பை மதுவும் ஒரு துண்டு மாமிசமும் இருந்தால் போதும் என்று மகிழ்ச்சி அடைந்தான். அந்த கட்டத்தில் அரச பதவியை தான் கையிலே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஜஹாங்கீருடைய இன்னொரு மகனான ஷராரியர் என்பவருக்கு தன்னுடைய மகள் லாட்லியை திருமணம் செய்து கொடுக்கிறார். அவன் ஒரு கோழை, தகுதி இல்லாதவன். அவன் மன்னனாக முடிசூட்டி கொள்ளுகிற நேரத்தில் கூட அவன் துணிச்சலாக இருக்க முடியவில்லை. ஷாஜகானுடைய படை அவர்கள் இருந்த இடத்தை முற்றுகை செய்கிறது. அப்போது அவன் அங்கிருந்து ஒரு பெண் வேடத்தில் தப்பிப்பதற்கு முயற்சி செய்கிறான், பிடிபடுகிறான். அவனுடைய கண்கள் தோண்டப்படுகின்றன. எனவே நம் தகுதிக்கு மீறி உயர்வை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு கட்டத்திலே புளித்து போய்விடுவார்கள், பார்வை இழந்து விடுவார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சீசர் காலிக் யுத்தம் என்கின்ற ஒன்றை ஜெர்மனியோடு நிகழ்த்துகிறார். ஜெர்மனியினுடைய தளபதி அரியோவிஸ்டா என்பது அவருடைய பெயர். அப்போது ஜெர்மனியிடம் மிகப்பெரிய படை இருக்கிறது. இந்த படையிடம் நாம் தோற்று போய்விடுவோம் என்று சிலர் வதந்தியை பரப்புகிறார்கள். அப்போது சீசர் வதந்தியின் கழுத்தை நெரிக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் இந்த வதந்தியை பரப்புகிறார்களோ அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார். பிறகு தன்னுடைய சிப்பாய்களிடம் அவர் ஒரு உரையாற்றுகிறார். அந்த உரையில் அவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் என்னோடு படையெடுப்புக்கு வர வேண்டாம். 10ஆம் அணிப்பிரிவு மட்டும்தான் தைரியமாக இருக்கிறது, அவர்கள் மட்டும் வரட்டும், கோழைகள் வர வேண்டாம் என்கிறார். உடனே மற்ற சிப்பாய்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அவமானமாக போய்விடுகிறது. நாங்களும் வீரர்கள் தான், வருகிறோம் என்று சொல்லி வந்து அந்த காலிக் போரிலே சீசர் வென்றார் என்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பீட்டர்ஸ் தத்துவம் என்பது வரலாற்றில் எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதைத்தான் முதலுக்கே மோசம் வந்தது என்று. இன்று கூட அதிக வட்டி கொடுக்கிறார்கள் என்றால் எப்படி கொடுப்பார்கள் என்று நம்பாமல் நம் மக்கள் போய் குதிகால்களில் தான் பலவீனம் இருந்தது. அவனுடைய தாய் பிறந்ததும் அவனை ஸ்டைக்ஸ் நதியில் மூழ்கி எடுத்தால் எவையெல்லாம் நதியின் வெள்ளத்தில் படுகின்றனவோ அவையெல்லாம் வஜ்ரம் போல இருக்கும், அம்பு துளைக்க முடியாது என்பதுதான் வரம். அசரீரி சொன்னதை கேட்டு தாய் குதிகாலை பிடித்து கொண்டு அந்த நதியிலே முக்கி எடுத்தாள். அதனால் குதிகால் பலவீனமாக இருந்தது. அதைத்தான் நாம் ஆங்கிலத்தில் ஒருவருடைய பலவீனமான பகுதியை கூறுகிற போது அக்கில்லஸ் ஹீல்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். பலவீனம் நமக்கு இருக்கலாம், அந்த பலவீனம் அடுத்தவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது. பலவீனம் இல்லாமல் இருப்பது மேன்மை, பலவீனம் தெரியாமல் இருப்பது மேலாண்மை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் சில பலவீனங்கள் உண்டு. காட்டிக்கொள்ளாமல் இருப்பதை நாம் இதிகாசத்தில் இருந்து மட்டுமல்ல வரலாற்றிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ராஜேந்திர சோழனுக்கு பிறகு கொப்பம் போர் நடக்கிறது. சோமேஸ்வர ஆகவ மல்லனோடு அந்த போர் நடக்கிறது. ராஜேந்திர சோழனுடைய முதலாம் மகன் ராஜாதிராஜன், அவனுடைய தம்பி, இருவரும் கொப்பம் போரிலே ஈடுபடுகிறார்கள். சோமேஸ்வர ஆகவ மல்லனை விரட்டுகிறார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக வந்த ஓர் அம்பு ராஜாதிராஜனுடைய நெஞ்சிலே பாய்ந்து விடுகிறது. போர்க்களத்திலேயே ராஜாதிராஜன் மறைந்து விடுகிறான். படைகள் எல்லாம் குழப்பமாகின்றன. தலைமை இல்லாவிட்டால் எல்லா படைகளும் நிர்மூலமாகிவிடும். அதனால்தான் போரில் தலைவனை காப்பாற்றுவது மிகவும் முக்கியம் என்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. இப்ராஹிம் லோடி இறந்த உடனேயே பாபருடைய கை ஓங்கிவிட்டது. மீதி இருப்பவர்கள் பாபரிடம் சரணடைந்து விட்டார்கள். தலைவன் இல்லாத படையும் மேய்ப்பன் இல்லாத ஆட்டு மந்தையும் ஒன்று. அதனால்தான் 48 லாஸ் ஆஃப் பவர் என்கிற ராபர்ட் கிரீனுடைய புத்தகத்தில் ஸ்ட்ரைக் த ஷெஃபர்ட் த ஷீப் வில் ஸ்கேட்டர் என்று ஒரு வாசகம் வருகிறது. அது ஒரு விதமான சட்டம். நீங்கள் மேய்ப்பவனை கவனித்து கொண்டால் மந்தைகள் சிதறி போய்விடும் என்பதுதான் அது. அப்படி அந்த போரிலே ராஜாதிராஜன் இறந்ததும் படைகள் குழம்புகிற போது ராஜேந்திரனுடைய இன்னொரு மகன் அந்த போர்க்களத்திலேயே தன்னை 2ஆம் ராஜேந்திரன் என்று பெயர் சூட்டிக்கொண்டு போரிட்டு
கொப்பம் போரிலே வென்றான் என்பது வரலாறு. எனவே நாம் ஒரு நிறுவனத்தில் தலைமை இல்லாத போது நாம் தலைமை பண்பை தரித்து கொண்டு வேண்டிய நடவடிக்கைகளை எல்லாம் செய்தால்தான் அந்த நிர்வாகம் வெற்றிகரமாக போட்டிகளை சமாளிக்கும் என்பதை உணர வேண்டும். நாம் வரலாற்றை படித்தால் புளூட்டார்க் எழுதிய அந்த நோபல் லைவ்ஸ் ஆஃப் த நோபல் கிரீஷியன்ஸ் அண்ட் ரோமன்ஸ் என்கிற அந்த புத்தகத்தை படித்தால் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். ஜூலியஸ் சீசர் அதீதமான நம்பிக்கையால் தன்னுடைய மதியை இழந்தான் என்பதுதான். விஸ்டம் கன்சியூம்டு இன் ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்பதுதான் அது. அதீத நம்பிக்கை, தன்னை யாரும் அசைக்க முடியாது என்று. அவனுடைய மனைவி கலிபோர்னியா எச்சரிக்கிறாள், போகாதே என்று, சதித்திட்டம் இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று. ஆனால் அதையும் மீறி அவன் சென்ற காரணத்தால் தான் அவன் சிதைந்து போனான். எந்த நிறுவனமும் நாம் லாபம் அடைகிறோம் என்கிற காரணத்தினால் எதில் கை வைத்தாலும் நமக்கு லாபம் கிடைக்கும் என்று நினைத்து விடக்கூடாது. உதாரணமாக, காலணியை உற்பத்தி செய்கிறவர்கள் எதிலே தங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்யலாம் என்றால் அவர்கள் சாக்ஸ் செய்யலாம், கையுறைகள் செய்யலாம், செருப்புகள் செய்யலாம். ஆனால் அதே காலணிகள் விற்கிற கடையில் சாம்பிராணியை விற்றால், ஊதுபத்தியை விற்றால் யாரும் வாங்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. எதில் நாம் விரிவாக்கம் செய்யலாம் என்பதை ஜூலியஸ் சீசரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஊக்கப்படுத்துவதும் உற்சாகப்படுத்துவதும் தலைமை பண்புக்கு முக்கியம், மேலாண்மையிலே முக்கியம். அடிக்கடி இவர்கள் வீணையின் தந்தியைப் போல வளைந்து விடுவார்கள். இறுக்கி கட்ட வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு காலத்திலே கயிற்று கட்டில் ஒன்று இருக்கும். இப்போது இருக்கிற எந்த தலைமுறையும் அந்த கயிற்று கட்டிலை பார்க்காது. கயிற்று கட்டிலே படுத்தால் ஒரு மாதத்திற்கு பிறகு அது தொய்வடைந்து விடும். அதற்கு பிறகு கால் மாட்டிலே அதை இறுக்கி கட்டுவார்கள். அப்போது மறுபடியும் நிமிர்ந்து விடும். அது கயிற்று கட்டுகளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய மனநிலைக்கும் அப்போது யாராவது இறுக்கி கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. பாபர் ராணா சங்காவோடு போரிடுகிறார். அப்போது பாபருடைய படைகள் எல்லாம் இந்த போர் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இந்த நாட்டின் வெப்பம் பிடிக்கவில்லை, நாம் திரும்பி போய்விடலாம் என்று போராடுகிறார்கள். அப்போது அவர்களிடம் தான் பருக வைத்திருந்த மது குப்பிகளை எல்லாம் உடைத்து, நான் இன்றிலிருந்து இறைவன் மீது ஆணையாக இந்த மதுவை அருந்த மாட்டேன், நாம் உயர்ந்த லட்சியத்திற்காக போரிடப் போகிறோம் என்று பாபர் ஒரு பேருரையை, ஊக்க உரையை ஆற்றுகிறார். சிப்பாய்கள் எல்லாம் சிம்மம் போல கர்ஜித்து அந்த போரிலே ஈடுபடுகிறார்கள். ராணா சங்காவை தோற்கடிக்கிறார்கள். எனவே மேலாண்மையிலும் எப்படி ஊக்க உரைகளை நிகழ்த்துவது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். சீசர் காலிக் யுத்தம் என்கின்ற ஒன்றை ஜெர்மனியோடு நிகழ்த்துகிறார். ஜெர்மனியினுடைய தளபதி அரியோவிஸ்டா என்பது அவருடைய பெயர். அப்போது ஜெர்மனியிடம் மிகப்பெரிய படை இருக்கிறது. இந்த படையிடம் நாம் தோற்று போய்விடுவோம் என்று சிலர் வதந்தியை பரப்புகிறார்கள். அப்போது சீசர் வதந்தியின் கழுத்தை நெரிக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் இந்த வதந்தியை பரப்புகிறார்களோ அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார். பிறகு தன்னுடைய சிப்பாய்களிடம் அவர் ஒரு உரையாற்றுகிறார். அந்த உரையில் அவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் என்னோடு படையெடுப்புக்கு வர வேண்டாம், 10ஆம் அணிப்பிரிவு மட்டும்தான் தைரியமாக இருக்கிறது, அவர்கள் மட்டும் வரட்டும், கோழைகள் வர வேண்டாம் என்கிறார். உடனே மற்ற சிப்பாய்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அவமானமாக போய்விடுகிறது. நாங்களும் வீரர்கள் தான், வருகிறோம் வருகிறோம் என்று சொல்லி வந்து அந்த காலிக் போரிலே சீசர் வென்றார் என்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பீட்டர்ஸ் தத்துவம் என்பது வரலாற்றில் எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஜஹாங்கீருக்கு நூர்ஜஹான் மூலம் லாட்லி என்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒரு கட்டத்தில் ஜஹாங்கீர் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் நூர்ஜஹானிடம் கொடுத்துவிட்டு ஒரு கோப்பை மதுவும் ஒரு துண்டு மாமிசமும் இருந்தால் போதும் என்று மகிழ்ச்சி அடைந்தான். அந்த கட்டத்தில் அரச பதவியை தான் கையிலே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஜஹாங்கீருடைய இன்னொரு மகனான ஷெகாரியர் என்பவருக்கு தன்னுடைய மகள் லாட்லியை திருமணம் செய்து கொடுக்கிறார். அவன் ஒரு கோழை, தகுதி இல்லாதவன். அவன் மன்னனாக முடிசூட்டி கொள்ளுகிற நேரத்தில் கூட அவன் துணிச்சலாக இருக்க முடியவில்லை. ஷாஜகானுடைய படை அவர்கள் இருந்த இடத்தை முற்றுகை செய்கிறது.
அப்போது அவன் அங்கிருந்து ஒரு பெண் வேடத்தில் தப்பிப்பதற்கு முயற்சி செய்கிறான், பிடிபடுகிறான், அவனுடைய கண்கள் தோண்டப்படுகின்றன. எனவே நம் தகுதிக்கு மீறி உயர்வை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு கட்டத்திலே புளித்து போய்விடுவார்கள், பார்வை இழந்து விடுவார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. திருக்குறளில் இளைதாக முள்மரம் கொள்க என்கிற ஒரு குறளை நாம் படித்திருப்போம். ஹென்றி டாண்டே என்கிற ஒரு சிப்பாய், அவன் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். மார்க்கோயிங் என்கிற பிரெஞ்சு யுத்தத்தில் 1918 ஆண்டு ஏப்ரல் 28 அவர் பதுங்கு குழிகளில் போரிடுகிற போது குற்றுயிரும் குலையுயிருமாக ஒரு கார்பரலை பார்க்கிறார். அவன் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவன். அவனை கொன்று விடலாமா என்று தோன்றுகிறது. பாவம், பரிதாபமாக இருக்கிறான், இவனை கொல்ல வேண்டாம் என்று விட்டு விடுகிறார். பிறகு அவர் 1940 ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் பாதுகாவலர் அலுவலராக பணியாற்றுகிற போது வருத்தப்பட்டார், அந்த கார்பரலை கொல்லாமல் விட்டோமே என்று. ஏனென்றால் அந்த கார்பரல் தான் ஹிட்லராக 1940 நாசி படையில் குண்டுகளை எல்லாம் போட்டு கொண்டிருந்தவர். அப்போதே நாம் முடித்திருக்கலாமே என்று இளைதாக முள்மரம் கொள்கை என்பது எதிரிகளாக இருப்பவர்கள் மட்டுமல்ல, போட்டியாளர்களை கூட நாம் முளையிலே நசிக்காவிட்டால் அவர்கள் பிரம்மாண்டமான வடிவத்தை எடுத்து நமக்கு ஆபத்தை விளைவிப்பார்கள் என்பதை தெரிவிக்கிறது. ஒரு தலைமை பண்பு உள்ளவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அலெக்சாண்டருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு பாலைவனத்திலே மாசிடோனியா படை சென்று கொண்டிருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறை, எல்லா சிப்பாய்களுக்கும் தாகம், அலெக்சாண்டருக்கும் தாகம். அங்கே ஒரு பெண் வருகிறாள், ஒரு பானையிலே தண்ணீர் கொண்டு வருகிறாள். சிப்பாய்கள் அந்த பானையை மடக்கி பிடித்து ஒரு கோப்பை தண்ணீரை கொண்டு வந்து அலெக்சாண்டரிடம் கொடுக்கிறார்கள். அலெக்சாண்டரை குடிப்பதற்காக வாய்வரை கொண்டு சென்றவர் மற்றவர்களுக்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்கிறார். இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த தண்ணீரை கீழே ஊற்றி விடுகிறார். சிப்பாய்களுக்கு இல்லாத தண்ணீர் எனக்கு மட்டும் வேண்டாம் என்று. இதுதான் தலைமை பண்புக்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை நாம் பார்க்க வேண்டும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்கிறார் திருவள்ளுவர். பகல் நேரத்தில் பலம் வாய்ந்த கூகை, சில நேரங்களில் அது மயிலை கூட இரவு நேரத்தில் அடித்துவிடும் என்று தியோடர் பாஸ்கரன் எழுதுகிறார். பகல் நேரத்தில் அவ்வளவு பலமான அந்த கூகையை கூட வெகு எளிதில் காக்கை அடித்துவிடும். ஏனென்றால் அங்கே நேரம் மிகவும் முக்கியம் என்று. இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல குளிர்காலத்திலே படையெடுத்து சென்ற காரணத்தால், குளிர் பிரதேசமான ரஷ்யாவிற்கு படையெடுத்து சென்ற காரணத்தினால் மிகப்பெரிய தோல்வியை ஹிட்லரும் சந்தித்தார், நெப்போலியனும் சந்தித்தார் என்பதை நாம் படித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. நம்மிடம் இருக்கிற மூலாதாரங்களை எல்லாம் நாம் நன்றாக பயன்படுத்த வேண்டும். மங்கோலியர்களை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு காலத்தில் உலகம் முழுவதுமே அவர்கள் குளம்பொலி ஓசையால் அலறி தவித்ததை நாம் பார்க்க முடிகிறது. சின்ன குழந்தைகளுக்கு அட்டிலா அஹன் வருகிறான் என்று சொல்லி சோறு ஊட்டிய தாய்மார்கள் உண்டு, செங்கிஸ்கான் வருகிறான் என்று சோறு ஊட்டிய தாய்மார்கள் உண்டு. அந்த அளவிற்கு அவர்கள் நடுக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். அவர்கள் 3-4 குதிரைகளை வைத்திருப்பார்கள். ஒரு குதிரை களைப்படைந்தால் அடுத்த குதிரையின் மீது தாவி அவர்கள் சவாரியை மேற்கொள்வார்கள். இப்படி 1241 160 கிலோமீட்டர் பயணம் செய்து அவர்கள் அங்கேரியை அடைந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நம்மிடம் நிறைய மூலாதாரங்கள் இருக்கலாம், அவற்றை முறையாக நாம் பயன்படுத்துகிறோமா என்பது முக்கியம். அர்த்த சாஸ்திரத்திலே ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் படையை கண்காணிப்பதற்காக ரோந்து பணிக்காக செல்கிறீர்கள் என்றால், கார்ட் ஆஃப் ஆனர் என்று சொல்லுகிறார்களே, அதை பெறுவதற்காக சென்றால் கவசம் அணிந்திருக்க வேண்டும். யானை மீதோ குதிரையின் மீதோ அமர்ந்துதான் செல்ல வேண்டும். 2 பக்கமும் உங்கள் பாதுகாவலர்கள் வர வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று அர்த்த சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் மௌரிய வம்சத்தை சார்ந்த பிரகத்ரதா என்பவன் இதை கடைபிடிக்காமல் அவன் மட்டும் தனியாக போகிறான். அவனை புஷ்யமித்ர சுங்கா என்பவன்
வெட்டி கொன்றுவிட்டு மௌரிய சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சுங்கா சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்கின்றான். அப்படித்தான் மௌரிய சாம்ராஜ்யம் வீழ்ந்தது. எனவே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதோ அல்லது சமாதானம் பேசுகிற போதோ தனியாக சென்று மாட்டிவிடக்கூடாது. உங்களோடு தேவையான பாதுகாப்பு இருக்க வேண்டும், தேவையான பணியாளர்கள் இருக்க வேண்டும், உங்கள் பக்கமும் பலமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய நிலையை இழந்து விடுவீர்கள். இயல்புலி கோலோச்சு மன்னவ நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு முயுவ விளக்க உரை நீதி முறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படுவனவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை அரச நீதிநூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் ஆட்சியாளரிடம் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும். கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். இயல்புலி கோலோச்சு மன்னவ நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு முயுவ விளக்க உரை நீதி முறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படுவனவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை அரச நீதிநூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் ஆட்சியாளரிடம் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும். கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். இயல்புலி கோலோச்சு மன்னவ நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு முயுவ விளக்க உரை நீதி முறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படுவனவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை அரச நீதிநூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் ஆட்சியாளரிடம் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும். கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். இயல்புலி கோலோச்சு மன்னவ நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு முயுவ விளக்க உரை நீதி முறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படுவனவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை அரச நீதிநூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் ஆட்சியாளரிடம் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும். கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். இயல்புலி கோலோச்சு மன்னவ நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு முயுவ விளக்க உரை நீதி முறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படுவனவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை அரச நீதிநூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் ஆட்சியாளரிடம் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும். கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். இயல்புலி கோலோச்சு மன்னவ நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு முயுவ விளக்க உரை நீதி முறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படுவனவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை அரச நீதிநூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் ஆட்சியாளரிடம் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும். கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். இயல்புலி கோலோச்சு மன்னவ நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு முயுவ விளக்க உரை நீதி முறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படுவனவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை அரச நீதிநூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் ஆட்சியாளரிடம் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும். கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். இயல்புலி கோலோச்சு மன்னவ நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு முயுவ விளக்க உரை
நீதி முறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படுவனவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அரச நீதிநூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் ஆட்சியாளரிடம் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும். கலைஞர் விளக்க உரை. நீதி வழுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். இயல்புளிக் கோலோச்சு மன்னவ நாட்ட பெயலும் விளையுளும் தொக்குமுயுவ விளக்க உரை. நீதி முறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படுவனவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அரச நீதிநூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் ஆட்சியாளரிடம் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும். கலைஞர் விளக்க உரை. நீதி வழுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். இயல்புளிக் கோலோச்சு மன்னவ நாட்ட பெயலும் விளையுளும் தொக்குமுயுவ விளக்க உரை. நீதி முறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படுவனவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அரச நீதிநூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் ஆட்சியாளரிடம் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும். கலைஞர் விளக்க உரை. நீதி வழுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும்.